ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜசேகர் பாலாயிடியோ. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் என்ன விஷயம் கேட்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்ஜிஎஸ்ஏ யூஜி அட்மிஷன் 2025 நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நிறைய மாணவர்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. ஆனால் பல பேர்த்துக்கு இன்னும் கிடைக்கல. ஸோ அவங்க இன்னும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க, எப்போ கிடைக்கும். இப்போ செகண்ட் ரவுண்டு போயிட்டு இருக்கா, தேர்ட் ரவுண்டு போயிட்டு இருக்கா, அது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனே தெரியல அப்படின்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. இந்த நேரத்தில் உயர்கல்வித்துறை ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, இந்த டிஎன்ஜிஏஎஸ்ஏ யூஜி அட்மிஷன் சம்பந்தமாக. ஓகேவா, அது என்ன நம்ம பார்த்தரலாம். இந்த வருஷம் +2 ரிசல்ட் வந்ததுல இருந்து, அதாவது 7/5/2025 இருந்து 27/5/2025 வரைக்கும் டிஎன்ஜிஎஸ்ஏ யூஜி அட்மிஷனுக்கான TNGSA.in அப்படிங்கிற வெப்சைட் ஓப்பன்ல இருக்கு. அப்போ அதுல ஓப்பன்ல இருந்தது. ஸோ அதுல மாணவர்கள் எல்லாமே அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப இது வரைக்கும் அப்ளை பண்ணாத மாணவர்களுக்காகவும், அதே நேரத்தில் ஏதாவது சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டு துணை தேர்வு எழுதி பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மாணவர்கள் விண்ணப்பிக்கவும், அதே நேரத்தில் மறுகூட்டல், அதுக்கப்புறம் ரீவேல்யூஷன் மறு மதிப்பீடு, இது மாதிரியான விஷயங்கள்லையும் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுட்டாங்கன்னா அவங்களும் இந்த வருஷமே கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்காகவும் மறுபடியும் 30/5/2025 வெப்சைட் ஓப்பன் பண்ணாங்க. அதே வெப்சைட் தான், அதில் இன்னும் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு உயர்கல்வித்துறை சொல்லியிருக்கு. அதே நேரத்தில் இதுவரைக்கும் 2,07,915 மாணவர்கள் மாணவிகள் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் 82,000 சுமார் 82,000 மாணவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் உயர்கல்வித்துறை கொடுத்துருக்காங்க. ஸோ 2 லட்சத்துக்கு மேலே விண்ணப்பம் பண்ணியிருக்காங்க. அப்போ 82,000க்கு மேலே ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் பல கல்லூரிகளில் இடங்கள் இருக்கு, ஆனால் நம்ம கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா அது காரணம் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் தான், காலேஜ் செலக்ட் பண்ணதாக தான் இருக்கும். இது என்னுடைய கருத்து. இப்போ தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு உயர்கல்வித்துறை சொல்லியிருக்காங்க. ஏன்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங், தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் எல்லாம் அந்தந்த காலேஜ் பார்த்து டேட் அனௌன்ஸ் பண்றது. ஓகேவா. இப்போ கவர்மெண்ட் சைடில் உயர்கல்வித்துறைக்கு வந்த ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இது மாதிரி அந்த வெப்சைட் சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது, ப்ராப்ளத்தில் இருக்கு, மாணவர்கள் அதை அப்ளை பண்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க, அப்ளை பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அந்த தகவல் வந்திருக்கு. ஆனா உயர்கல்வித்துறை அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க, இல்லை அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, இது வரைக்கும் இவ்வளவு பேரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க, இவ்வளவு பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு நல்ல கண்டிஷன்ல தான் வெப்சைட் இருக்கு, தாராளமா எந்த ஒரு அச்சமோ பயமோ தயக்கமோ இல்லாம இது மூலமா நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இது ஒரு முக்கியமான அறிவிப்பு தான். யாருக்காவது அந்த TNGSA.in வெப்சைட் போய் யூஜி அட்மிஷனுக்கான அப்ளை பண்றப்ப ஏதாவது இஷ்யூ இருந்துதான் பாருங்க. அப்படி இருந்ததுன்னா நாம அது கிளியர் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த வெப்சைட் கீழேயே மொபைல் நம்பரோ இமெயில் ஐடி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அவங்கள கான்டாக்ட் பண்ணி உங்க பிரச்சனையை சொல்லலாம். ஆனா உயர்கல்வித்துறை இப்ப சொல்லியிருக்கக்கூடியது அது மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. மாணவர்கள் தைரியமா, அச்சம் இல்லாம, பயம் இல்லாம நீங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இதுதான் உயர்கல்வித்துறை சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கிய அறிவிப்பு, ரீசெண்டானது. இப்போ அதே மாதிரி பிஜி மாணவர் சேர்க்கைக்கான pg.tngsa.in அப்படிங்கிற வெப்சைட் ஓப்பன் ஆகிருக்கு. அதுல அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க மாணவர்கள். ஆனா அவங்க சைட்ல இருந்து நம்ம சேனல்லே கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய மாணவர்கள் சொல்றாங்க என்ன அப்படின்னா, சார் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்க முடியல, அது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கு, அதாவது ஒரு குறையாக இருக்கு. அதே நேரத்துல ஃபீஸ் கட்டின உடனே அப்படியே ஸ்டன் ஆயிக்குது, அதுக்கப்புறம் போகவே மாட்டேங்குது. அதனால சாய்ஸ் ஃபில்லிங் முக்கியமா கொடுக்கவே முடியலன்னு சொல்றாங்க. சில பேர் பணமே கட்ட முடியலன்னு சொல்றாங்க. சில பேர் சர்டிபிகேட் அப்லோட் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. ஸோ இது மாதிரி சில குறைபாடுகள் இருக்கிறதா நம்ம சேனல்ல மாணவர்கள் கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. நானும் அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த வெப்சைட்லயே ஃபோன் நம்பர்லாம் இருக்கும், இமெயில் ஐடி இருக்கும், அதுல ரெப்ரசன்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ இப்போ உயர்கல்வித்துறை சொல்லியிருக்கக்கூடியது யூஜி மாணவர் சேர்க்கை சம்பந்தப்பட்ட வெப்சைட்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனா பிஜி வெப்சைட்ல குறைபாடுகள் இருக்கிறதாக மாணவர் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. பொதுவாகவே நம்ம சேனல்ல மட்டுமல்ல, வேற சில சேனல்லையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது கவர்மெண்ட் இதை அதாவது உயர்கல்வித்துறை இதையும் கவனத்தில் எடுத்துக்கிட்டு அதில் ஏதாவது குறைபாடு இருந்தால் உடனடியாக அதை சரி பண்ணிட்டீங்கன்னா மாணவர்கள் அப்ளை பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த சேனல் மூலமா நம்ம கேட்டுக்கிறோம். நன்றி.